ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங்ல ஒரு முக்கியமான டாபிக் ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தரவரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், அதே மாதிரி ரொம்ப ஈஸியான டாபிக். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்கா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம், அதே மாதிரி ஷார்ட் கட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, மொத்தம் இதுல 2 டைப் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ரேங்கிங், அதாவது தரவரிசையை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். இன்னொன்னு வந்து அரேஞ்ச்மெண்ட் டெஸ்ட், அதாவது ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது யார் பெரியவன், யார் சிறியவன், யார் மோர் தென் மார்க்ஸ், யார் லோவர் தென் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அதுல யார் ஹையஸ்ட் லோவஸ்ட்னு கேட்பாங்க. அது செகண்ட் டைப். இது ரேங்கிங். இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மொத்தம் 50 மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ அதுல மேல இருந்து பார்க்கும்போது 3வது ரேங்க், கீழே இருந்து பார்க்கும்போது எத்தனாவது ரேங்க் வருவான் அப்படின்னு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருவான், மேல இருந்து பார்க்கும்போது கொடுத்துருவான், கீழே இருந்து பார்க்கும்போது கொடுத்துருவான். ரெண்டத்தையும் கொடுத்துட்டு மொத்தம் அந்த வகுப்புல எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கிளாஸ்லயே டோட்டல் மெம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 2 பேர் கொடுத்துருவாங்க. மேல இருந்து பார்க்கும்போது இவன் வந்து 13வது இடம், கீழே இருந்து பார்க்கும்போது இன்னொருத்த 18வது இடம். இவங்க 2 பேருக்கு இடையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றதுலாம் கொஸ்டின் வரும். அது எல்லாமே இன்னைக்கு பார்க்கலாம். சோ அதே மாதிரி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம், ஷார்ட் கட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா பார்த்துட்டு போறோம், ஷார்ட் கட்டும் பார்க்க போறோம். மொத்தமா ஒரு 5-6 கொஸ்டின் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த 6 கொஸ்டின் நீங்க தரவாயிட்டீங்கன்னா ரேங்கிங் டாபிக் ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸுக்கு இதெல்லாம் வந்தா இப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்கும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஷார்ட் கட்டும் தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துட்டு போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் டைப் பார்த்துலாம். டைப் 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல கொஞ்சமா பீப்புள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அப்பதான் நம்மளுக்கு அந்த ஷார்ட் கட்ல உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமாட்டுக்கு நிறைய பேர் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல வந்து 10 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஒரு கிளாஸ்ல வந்து 10 பேர் இருக்காங்க. இப்ப ராம் வந்து அந்த கிளாஸ்ல மேல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்ல இருப்பான்னா 5th பிளேஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். அதாவது மேல இருந்து பார்க்கும்போது ஒரு கிளாஸ்ல 10 பேர்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இது டாப்னு சொல்லலாம், இது என்ன சொல்லலாம், பாட்டம் சொல்லலாம். இது வந்து வரிசையா நின்றுட்டு இருக்கா. இது எப்படி சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். சோ இந்த மாதிரி ரோல் என்ன சொல்லலாம், லெஃப்ட் ரைட்னு சொல்லலாமா? அப்ப லெஃப்ட், சோ இந்த பக்கம் ரைட். இப்போ எத்தனை பேர் சொல்லலாம், 10 பேர். அதே மாதிரி போட்டுக்கலாமா? 1 2 5 6 7 8 9 10. ஓகேவா? இப்ப ராம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இடதுபுறத்துல இருந்து ஒரு 3rd பிளேஸ் வச்சுக்க. ஓகேவா? லெஃப்ட் சைட்ல இருந்து 3rd, அதாவது இடதுபுறத்துல இருந்து 3வது பிளேஸ். மொத்தமா எத்தனை பேர் சொல்லியிருக்கோம், 10 பேர் சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ இடதுபுறத்துல இருந்து 3வது இடம்னா எங்க சொல்லலாம், 1 2 3. அப்ப எங்க இருக்கான், 3rd பிளேஸ்ல யாரு இருக்கிறது, ராம். அதே மாதிரி டாப் 2 இங்க சொல்லணும், என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல வந்து 3rd பிளேஸ்ல ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவன் எத்தனாவது பிளேஸ் இருக்கான், அதாவது ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ் இருக்கான். அதே மாதிரி கீழ இருந்து, அதாவது பாட்டம்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ் இருக்கான். இப்போ அவன் மொத்தமாவே 10 பேர் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கோடு போட்டு இவன் 3rdல இருக்கானா இந்த பக்கம் இருந்து இருக்கும்போது எத்தனாவது ரேங்க் இருப்பான், 1 2 3 4 5 6 7 8 8th பிளேஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அதேதான் அங்கேயே வரப்போது 8th பிளேஸ் இருக்கு. இப்போ ஒரு 60 பேர் 70 பேர் 80 பேர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட முடியுமா? சோ முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பேனா பேப்பர் எடுக்காம நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு பர்சன். இப்போ நம்ம ராம் பார்த்தோமா, ராம் அப்படின்றவட பார்த்தோம். இந்த ராமே லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது 3rd பிளேஸ், ரைட் சைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ் வந்துச்சு, 8th பிளேஸ். கரெக்டுங்களா? ராமே ஒரே ஒரு பர்சனே அந்த ரோல லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 3rd, ரைட் ஹேண்ட்ல இருந்து 8th, அதாவது போத் எண்ட் பேஸ் பண்ணி ஒரே ஒரு பர்சன் வந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, T = L + R - 1. T = L + R - 1. அதாவது மொத்த நபர்களின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா லெஃப்டையும் ரைட்டையும் கூட்டி -1 பண்ணா அந்த நபர்கள் வந்து. ஏன் இங்க -1 பண்றாங்க நான் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் மொத்த நபர்களின் எண்ணிக்கை வேணும்னா இது விட்டுருங்க, 10 அப்படியே வச்சுங்க. இப்ப அந்த 10 கரெக்டா வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ ராம் வந்து லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ் வந்துச்சு, 3rd. இப்ப நம்ம கண்டுபிடிச்சது ரைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ் வந்தது, 8. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ராம லெஃப்ட்ல இருந்து ஒரு டைம் கால்குலேட் பண்ணிருக்கோம், ரைட்ல இருந்து ஒரு டைம் கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்ப ராமே எத்தனை டைம் கால்குலேட் பண்ணிருக்கோம், 2 டைம். நம்மளுக்கு ஒரு ராம் தானே வேணும். அப்ப என்ன பண்ணோம்,
-1. அப்ப இது மொத்தத்தை பாருங்க, 3 8 கூட்டினா 11, 11 - 1 என்ன வருது? 10. ஸோ அப்போ மொத்த நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம்? T = L + R - 1 அப்படின்னு யூஸ் பண்ணலாமா? சிம்பிள். இதுக்கப்புறம் நீங்க எந்த ஃபார்மேட் பார்த்தாலும் இப்படிதாங்க. அதே டோட்டல் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு கொடுத்துட்டு ரைட் சைடு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்முலால இருந்து அப்படியே டெரிவ் பண்ணிக்கலாமா? எரேஸ் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி டோட்டல் வந்து நம்மளுக்கு 10ன்னு கொடுத்துட்டான். ஸோ அந்த ஃபார்முலாலேயே தான், அந்த சம்லேயே தான் லெஃப்ட் வந்து 3ன்னு கொடுத்துட்டான். இப்போ ரைட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? T = L + R - 1 அப்படின்னு போட்டோமா? இப்போ R வேணும்னா என்ன வரும்? L - 1 எல்லாம் அந்த பக்கம் போயிடுமா? அப்ப என்ன வரும்? T - L + 1 அப்படின்னு வரும். அப்போ டோட்டல் -3 + 1. அப்போ 7 + 1 என்ன வந்துருப்போகுது? ரைட்டு 8ன்னு வரும். இதுதான் மொத்த நபர்களின் எண்ணிக்கை கேட்டாலோ இல்ல இடதுபுறத்திலிருந்தோ இல்ல வலதுபுறத்திலிருந்தோ ஏதோ ஒரு சைடு கேட்டாலும் இந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணும். இந்த ஃபார்முலா அப்படியே நீங்க நோட் பண்ணீங்க. இப்ப டோட்டல் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? L + R - 1. அதே ரைட் சைடு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? T - L + 1. அதே லெஃப்ட் சைடு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? அதே மாதிரிதான் T - R + 1. சிம்பிளா சொல்லணும்னா டோட்டல் கேட்டாங்கன்னா ரெண்டு சைடும் கூட்டி -1 பண்ணோம். அதே ஏதோ ஒரு சைடு கேட்டாங்கன்னா கொடுத்த சைடு டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணி என்ன பண்ணோம்? +1 பண்ணிடணும். இது வந்து மொத்த நபர்களின் எண்ணிக்கை கேட்டாங்க. இது ஒரு ஃபார்முலா. இப்ப ரெண்டாவது டைப் என்ன? இதுலயே ரெண்டாவது மாடல் என்ன அப்படின்னா, 2 நபர்கள் கொடுத்துட்டு இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்பாங்க. 2 நபர்கள் கொடுத்துட்டு இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்பாங்க. அப்ப ரெண்டாவது டைப் மாடல் என்னன்னா, இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை. இந்த ஃபார்முலாலாம் நீங்க தரவா தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இந்த டைப் ஒண்ணுமே இல்லை. இந்த பேனா பேப்பர் எடுக்காமயே இந்த சம்லாம் சால்வ் பண்ணிடலாம். இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, இப்ப 2 பேர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ராம் அப்புறம் சுனில். இப்ப ராம்ன்ற அதே மாதிரி நம்ம 10 பேரை வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப பேர் வச்சோம்னா என்ன ஆகும்? சோ அது அந்த டயக்ராம் போறதுக்குலாம் கொஞ்சம் பெருசா இருக்கும், புரியாது. நம்ம கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கம்மியா வச்சுக்கலாம் பீப்புள்ஸ். அதுக்கப்புறமேட்டு நம்ம சம் பார்க்கும்போது நிறைய பார்க்கலாம். இப்போ ராம் வந்து மொத்தமா அந்த ஒரு வகுப்புல வந்து 10 பேர்னே வச்சுக்கலாம். அதே மாதிரி வகுப்புல 10 பேர். ஓகேவா? மொத்தமா அந்த கிளாஸ்ல வந்து 10 மெம்பர்ஸ். அதுல வந்து ராம் வந்து லெப்ட்ல இருந்து பார்க்கும்போது 3rd. லெப்ட்ல இருந்து, இதெல்லாம் நம்மளோட அசிம்ஷன் தான். ஓகேவா? ராம் வந்து லெப்ட்ல இருந்து பார்க்கும்போது 3rd. சுனில் வந்து ரைட்ல இருந்து பார்க்கும்போது 4th. ரைட். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேருக்கும் இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேரு? 10 பேரு. சோ அதுல ராம் வந்து லெப்ட்ல இருந்து பார்க்கும்போது 3rd, ரைட்ல இருந்து பார்க்கும்போது 4th. அப்ப இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்டாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? டயக்ராம் போடுவோமா? மொத்தம் எத்தனை பேர்? 10 பேர். சோ 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்டுங்களா? இப்போ 3rd லெப்ட்ல இருந்து யாரு? 1 2 3 யாரு? ராம். 3rd பொசிஷன்ல யாரு இருக்கு? ராம். அதே மாதிரி ரைட்ல இருந்து 4th பொசிஷன்ல யாரு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுனில். 1 2 3 4. சோ இங்க யாரு? 4thல சுனில். இவன் லெஃப்ட் ரைட்ல இருந்து, இவன் லெஃப்ட்ல இருந்து. இப்ப இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்டா நம்ம ஈஸியா சொல்லிடலாமா? 1 2 3. அப்ப இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை 3. சோ இதுவும் அதே மாதிரி தாங்க. சிம்பிளா இந்த 10 பேர்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி போட்டலாம். இதே ஒரு 40 50 பேர்னு சொன்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி போட முடியுமா? சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட்டு, இந்த மாதிரி இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த நபர்களின் எண்ணிக்கை அந்த கிளாஸ்ல எவ்வளவு? 10. கரெக்டா? அந்த கிளாஸ்ல மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன? 10 மைனஸ் இரு நபர்களுடைய கூட்டுத்தொகை, இரு நபர்களுடைய இருப்பிடங்களின் கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லலாம். இப்ப ராமுடைய பிளேஸ் என்ன? 3 பிளஸ் சுனிலோடைய பிளேஸ் என்ன? 4. ஓகேங்களா? இப்ப ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 10 - 7 என்ன வரப்போகுது? 3. இந்த ஆன்சர் வந்துச்சுங்களா? 3. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்டா என்ன பண்ண போறோம்? மொத்த நபர்களின் எண்ணிக்கை மைனஸ் இவங்களுடைய கூட்டுத்தொகை. அதை பண்ண என்ன வந்துடும்? இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை வந்து. சோ இதுலயே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபார்முலா நோட் பண்ணீங்க. அடுத்து நான் சொல்றேன். இப்போ இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா என்ன பண்ணோம்? மொத்த நபர்களின் எண்ணிக்கை மைனஸ் இரு நபர்களின் அவங்களுடைய பொசிஷனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்டு அதே 10 பேர். சோ இப்போ ராமுடைய பொசிஷன் என்ன சொல்லிட்டாங்க? 6th அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சுனிலோடைய பொசிஷன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8th அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 8th அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ லெப்ட்ல இருந்து பார்க்கும்போது ராம் எத்தனாவது பிளேஸ் போயிட்டான்? அதே மாதிரி பார்க்கலாம். சோ 1 3 4 5 6 7 8 9. ஓகேவா?
இப்போ ராம் லெப்ட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்? 6th பிளேஸ். 1 1 2 3 4 5 6. இங்க யாரு? ராம் இருக்கு. எங்க இருந்து? லெப்ட்ல இருந்து பார்க்கும்போது 6th பிளேஸ். அதே மாதிரி சுனில் ரைட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸ்? 8th பிளேஸ். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? சோ இங்க வந்துருவானே 8th பிளேஸ். 8th பிளேஸ். இப்ப இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டா நம்ம அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாம இந்த 10 பேர் கோடு போட்டா கரெக்டா வந்துடும். பாருங்க 1 2 எத்தனை பேர் வந்துச்சு? 2 பேர் வந்துச்சு. இதே அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? மொத்த நபர்களின் எண்ணிக்கை 10 இரு நபர்களுடைய கூட்டுத்தொகை என்ன வருது? 14 வருது. 14 தானே வரும். 8 + 6 என்ன வருது? 14 வருது. அப்ப அந்த 10 விட 14 பெருசா போயிடுச்சு. என்ன வருது? ஆன்சர் மைனஸ்லயே வருது. அதே மாதிரி கழிச்சா என்ன வரும்? 4 தான் வருது. ஆனா அங்க ஆன்சர் என்ன வருது? 2ன்னு வருது. அப்போ எப்ப இந்த மாடல் வந்து இங்க கரெக்டா வருதா தப்பா வருது? ஏன் தப்பா வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன கண்டிஷன் இருக்குன்னா ஓவர்லாப்பிங் கண்டிஷன் அப்படின்னு. சோ நம்ம முன்னாடி பார்த்த மாடல் என்னன்னா ராம் இங்கே வந்துருவான், சுனில் இங்க வந்துருவான். 2 பேர் கிராஸே ஆக மாட்டாங்க. சோ அப்ப கிராஸ் ஆகாதனால என்ன பண்ணுவோம்? அந்த மாடல் யூஸ் பண்ணுவோம். இந்த மாடல் என்னன்னா 2 பேரும் கிராஸ் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர்லாப்பிங் கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் கண்டிஷன் வரும்போது என்ன பண்ணணும்னா வர ஆன்சரோட -2 அப்படின்னு பண்ணணும். அப்ப -2 பண்ண என்ன வரும்? ஆன்சர் 2. ஆன்சர் வந்துச்சுங்களா? அவ்வளவுதான். அப்ப இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ஓவர்லாப்பிங்கா நான் ஓவர்லாப்பிங்கான்னு தெரியும். ரொம்ப ஈஸி. ஓவர்லாப்பிங்னா என்னன்னா கொடுத்த டோட்டல் விட அவங்களுடைய டோட்டல் அதிகமா வந்தா அது ஓவர்லாப்பிங். அப்ப 2 பேர் கிராஸ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ண போறோம்? -2ன்னு பண்ண போறோம். இப்ப பாருங்க 10 14 வருது. அப்ப 14னா கொடுத்த டோட்டல் விட அதிகமா. அப்ப அதிகமா இருந்துச்சுனாவே அவங்க 2 பேர் கிராஸ் ஆயிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க மைனஸ் எல்லாம் பார்க்க கூடாது. அப்ப 14 10னா 14ல 10 போச்சுன்னா 4 மைனஸ். அதை விட இது பெருசா இருக்கு. அப்ப -2 பண்ணா வரும்? இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை 2ன்னு. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இவ்வளவுதாங்க கண்டிஷன். இன்னும் ஒரு மாடல் இருக்கு, அதை நான் சம்ல சொல்லிடுறேன். அப்ப ஃபர்ஸ்ட் டோட்டல் இந்த 2 கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மொத்த நபர்களின் எண்ணிக்கை கேட்டா என்ன பண்ணோம்? T = L + R - 1. அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? டோட்டல்ல இருந்து அதை மைனஸ் பண்ணிட்டு +1 பண்ணிடணும். அது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது என்ன பண்ணணும்? இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணோம்? டோட்டல் மைனஸ் 2 நபர்களுடைய கூட்டுத்தொகை மைனஸ் பண்ணிடணும். இதே ஓவர்லாப்பிங் அப்படின்னா என்ன பண்ணோம்? வர ஆன்சர்ல -2 பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, இது வரைக்கும் நீங்க தரவாயிட்டீங்கன்னா நம்ம சம்முக்கு போயிடலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. அதே மாதிரி அந்த T = L + R - 1னா ஒரே ஒரு பர்சன் போத் எண்டு வந்தா மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். அப்படி வரல வேற எதுனா கொடுத்திருந்தானா அந்த 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 ஃபார்மேட்டுக்கு நம்ம எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா? சரி, இங்க பாருங்க. ரோஹித் இஸ் ranked 18th from the top in his class. When counted from the bottom, he is ranked 36. What is the total number of students in a class? ரோஹித் தனது வகுப்பில் மேலிருந்து 18வது இடத்தில் உள்ளார். அப்ப ரோஹித் வந்து மேலிருந்து 18வது இடத்தில் உள்ளார். கீழிருந்து எண்ணும் போது அவர் ரோஹித்தே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ரோஹித் மட்டும்தான் சொல்லி இருக்காங்க. மேலிருந்து எண்ணும் போது 18வது, கீழிருந்து எண்ணும் போது எத்தனாவது பிளேஸ்? 36வது பிளேஸ். அவரே தான். ஓகேவா? எனில் வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. இப்ப 2 சைடு பார்க்கும்போது எத்தனை பேர் இருக்கு? நம்ம ஆக்சுவலா போறதா இப்படிதான் போடுவோம். மேல இருந்து பார்க்கும்போது 18, கீழே இருந்து பார்க்கும்போது இப்ப இந்த பிளேஸ் விட்டு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? 35 பேர் இருப்பாங்க. அப்ப 35 பேர்னா என்ன போடுவோம்? 53 அப்படின்னு போடுவோம். கரெக்டுங்களா? சோ நம்ம நார்மலா போறது. இப்ப நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலால படி போடலாமா? ஒரே ஒரு பர்சன் போத் எண்டு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணோம்? டோட்டல் வேணும்னா 18 + 36 - 1. அப்ப என்ன வரும்? 54 - 1 என்ன வரப்போகுது? ஆன்சர் 53 அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 53. இப்போ நீங்க இது பேனா பேப்பர் கூட எடுக்க தேவையில்ல தானே. ஒரே ஒரு பர்சன் 18 36. அப்ப 54 - 1 53 அப்படின்னு போட்டு போயிடலாம். ஓகே, ஒரே ஒரு 5 செகண்ட்ஸ் தான். சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் இங்க வந்து இதே மாடல் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு 6 சம் எல்லா மாடல் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்க பாருங்க. In a class of 64 students, Komal's rank is 6 positions lower than her friend Shika, who is at the 59th position from the bottom. What is Komal's rank from the top in the class? 64 மாணவர்கள் உள்ள வகுப்பில் கோமலின் தரவரிசை கீழிருந்து 59வது இடத்தில் இருக்கும் அவரது தோழி ஷிகாவை விட 6 இடங்கள் குறைவாக உள்ளது. வகுப்பில் மேலிருந்து கோமலின் தரவரிசை என்ன? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? டோட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அவங்க யார கேக்குறாங்க? கோமலோடைய தரவரிசை
மேலிருந்து என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு டோட்டல் கொடுத்துட்டான், ஒரு எண்டு கேட்கறான். அப்போ இன்னொருட எண்டோடைய பிளேஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்படிதானே ஷார்ட்கட் வச்சு நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். அப்ப மொத்தம் பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 64 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 64 பேர் இருக்காங்க. கோமலோட தரவரிசை, அதாவது கோமல் எங்க இருக்கா அப்படின்னா கீழிருந்து 59வது இடத்தில் இருக்கும் அவரது தோழி ஷிகாவை விட. அப்ப கீழிருந்து இங்க 59னா இங்க தானே வரும். 59வது பிளேஸ்ல யாரு இருக்குது? ஷிகாவை விட 6 இடங்கள் குறைவாக கீழே இருக்கிறார். 6 இடங்கள், அதாவது கீழே நோக்கி 6 இடங்கள் குறைவாக. அப்ப 6 இடங்கள்ல என்ன வரும்? 1 2 3 4 5 6 இங்க வருவாளா? இந்த இடத்துல யாரு இருக்குது? கோமல். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மேல இருந்து தானே கேக்குறாங்க, மேல இருந்துதான் அவளோட பொசிஷன் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு ரெண்டு கீழ இருந்து அவளோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலா என்ன? ஒரு சைடு வேணும்னா, இப்போ ஒரு சைடுன்னு வச்சுங்க, இது டாப்னு வச்சுங்க, இது பாட்டம்னு வச்சுங்க. இப்போ பாட்டம் அதாவது லெஃப்ட்னு வச்சுங்க, ரைட்னு வச்சுங்க. இப்போ ரைட் வேணும் அப்படின்னா டி மைனஸ் எல் பிளஸ் 1 அதான ஃபார்முலா பார்த்தோம். அப்போ டோட்டல் நம்மளுக்கு என்ன தெரியும்? 64 அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்போ இன்னொரு எண்டு வேணும்னா இந்த எண்டில இருந்து, அதாவது கீழே இருந்து ஆல்ரெடி இங்க 59வது பிளேஸ் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப வேணும்னா என்ன பண்ணுவோம்? 58 57 56 55 54 53. அப்ப எத்தனாவது பிளேஸ் வருவா? 53 பிளேஸ் வருவாலாம். அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க 53 பிளஸ் 1 அப்படின்னு போடுவோம். அப்ப என்ன வரும்? 64 மைனஸ் 53 9 9 பிளஸ் 1 சாரி 64 மைனஸ் 53 என்ன வரும்னா 11 வரும். 11 பிளஸ் 1 என்ன வரப்போகுது? ஸோ 12 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் போடாம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டோட்டல் கொடுத்துட்டு இருக்காம்பா, டி ஈக்குவல் டு 64, டி ஈக்குவல் டு 64. அப்போ மேல இருந்து கேட்கறான், டாப் கேட்கறான், டாப்னா லெஃப்ட் அந்த மாதிரி வச்சுக்க. ஓகேவா? டாப் லெஃப்ட் ஒரு சைடு என்ன வரும்னு கேட்கறான். அப்ப நம்மளுக்கு ரைட் சைடு தெரியணும். ரைட் சைடு தெரியறதுக்கு பதில் என்ன சொல்லிடுறான்? 59வது ரேங்க் விட 6 ரேங்க் கீழே இருக்கான். அப்ப கீழே இருக்கான்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம்? 59 மைனஸ் 6 போட்டு 53 போடலாமா? அப்படியே மைண்ட்ல கால்குலேட் பண்ணிடலாமா? 59 மைனஸ் 6 53 வருமா? அப்போ ஒரு ரெண்டு சைடு தெரிஞ்சிச்சா? அப்ப என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் கழிச்சா 11 11 பிளஸ் 1 12 அப்படின்ட்டு ஷார்ட் கட்ல போடலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி. பிராக்டிஸ் பண்ண பண்ண பேனா பேப்பரே தேவையில்லை. இந்த கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே டிக் பண்ணிட்டு போலாம். சோ அந்த மாதிரி ஒரு டாபிக் இது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ரமேஷ் ஒரு தேர்வில் தனது வகுப்பில் மேலிருந்து 16வது இடத்தையும் கீழிருந்து 21வது இடத்தையும் பிடித்தார். 21 மாணவர்கள் மட்டுமே தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அவரது வகுப்பில் எத்தனை மாணவர்கள் தோல்வி அடைந்தனர் அப்படின்னு கேட்டிருக்கோம். ரொம்ப ஈஸி தான். வெறும் அந்த ஷார்ட்கட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ண கூட எக்ஸ்ட்ராவும் தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல அந்த ஷார்ட்கட் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த வகுப்புல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். அப்போ அந்த வகுப்புல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாதான் அதுல பாஸ் ஆனவங்களை கண்டுபிடிச்சிட்டு ஃபெயில் ஆனவங்கள, அதுல பாஸ் ஆனவங்களை கழிச்சிட்டு ஃபெயில் ஆனவங்களை கண்டுபிடிக்கும். கரெக்டுங்களா? அவன் என்ன கேக்குறான்? ரமேஷ்ன்றவன் ஒரு தேர்வுல மேல இருந்து எத்தனாவது இடம்? 16வது இடம், கீழே இருந்து 21வது இடம் அப்படின்னு சொல்லிட்டான். சோ அப்ப அந்த கான்செப்ட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அந்த வகுப்புல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப மேல இருந்துன்னா 16 போத் எண்ட், கீழே இருந்துன்னா 21, அப்போ -1 பண்ண என்ன வரும்? அந்த வகுப்புல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க? 16 ஒரு 21 37 -1 36 பேர் இருப்பாங்க. கரெக்டா? அந்த வகுப்புல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 36 பேர் இருப்பாங்க. சோ அந்த 36 பேர்ல 21 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர், தேர்ச்சி பெற்றார். அப்ப 21 பேர் வந்து பாஸ் ஆயிட்டாங்க. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? ஃபெயில் ஆனவங்க அப்படித்தானே கேக்குறாங்க, தோல்வி அடைந்தவர் தானே கேக்குறாங்க. அப்ப அந்த 36ல பாஸ் ஆனவங்களை மைனஸ் பண்ணா ஃபெயில் ஆனவங்க கண்டுபிடிக்கலாமா? அப்ப பாஸ் ஆனவங்க 21 பேர், மைனஸ் பண்ணா என்ன வரும்? 15 பேர். அப்ப ஆன்சர் 15. இதையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். 16 ஒரு 21 37 -1 36 பேர் இருப்பாங்க. 36ல 21 பேர் கழிஞ்சிட்டாங்கன்னா ரிமைனிங் 15 பேரை ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இங்கிலீஷ்லயும் பாருங்க. ஓகே. ஆல் 35 students of a class are standing in a straight row facing north. Ram is 17th from the right end, while Rakesh is 17th from the left end. Sony is exactly between Ram and Rakesh. What is the position of Sony from the left end அப்படின்னு கேட்டுக்கிறான். ஓகேவா? ஒரு வகுப்பின் 35 மாணவர்களும் வடக்கு நோக்கி நேர் வரிசையில் நிற்கிறார்கள். ராம் வலது முனையிலிருந்து 17வது இடத்தில் உள்ளார். ராகேஷ் இடது முனையிலிருந்து 17வது இடத்தில் உள்ளார். சோனு ராமுவுக்கும் ராகேஷுக்கும் இடையில் சரியாக இருக்கிறார் எனில் இடது முனையிலிருந்து சோனுவின் நிலை என்ன? நான் ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட் சால்வ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்லி தரேன்.
மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அந்த வகுப்புல? 35 மாணவர்கள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 35 மாணவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ராம் வந்து வலது முனையில இருந்து 17வது. ஓகேவா? அப்ப வலது முனைனா இத்தனை, வலது முனையில இருந்து 17வது பிளேஸ். ஓகேவா? வலது முனையில இருந்து 17 பிளேஸ். யாரு? ராம். வலது முனையில இருந்து 17வது பிளேஸ். அதே மாதிரி ராகேஷ் இடது முனையில இருந்து 17வது. ராகேஷ் வந்து லெப்ட் சைட்ல இருந்து 17வது. அப்ப இங்க இருந்து எத்தனாவது பிளேஸ்? 17வது பிளேஸ். ஓகேவா? இது யாரு? ராகேஷ். இடையில யார் இருக்காங்க? இவங்க 2 பேருக்கு சென்டர்ல யார் இருக்குது அப்படின்னா சோனு. சோனு ராமுக்கும் ராகேஷுக்கும் இடையில் சரியாக இருக்கிறார். அப்ப சரியாக இருக்கிறாருன்னா ராகேஷுக்கும் சோனுக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்களோ இடையில, அதே மாதிரிதான் சோனுக்கும் ராமுக்கும் இருப்பாங்க. கரெக்டா? அப்ப ராகேஷுக்கும் ராமுக்கும் சென்டர்ல யாரு இருக்குது? சோனு அப்படின்னு. ஓகேவா? ஓகே. இப்போ லெப்ட்ல இருந்து சோனுவோட பொசிஷன் என்ன வரும் அப்படின்னு கேக்குறான். லெப்ட்ல இருந்து சோனுவோட பொசிஷன் அதானே, இடது முனையில இருந்து சோனுவோட நிலை என்ன அப்படின்னு கேக்குறான். இப்ப மொத்தமா அந்த வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, இந்த பக்கம் 17 பேரு, இந்த பக்கம் 17 பேர். அப்ப 34 பேர் போயிடுறாங்க. 34 பேர் போயிட்டா சென்ட்ரல் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரே ஒரு பர்சன். அப்போ ஒரே ஒரு பர்சன் தான் யாரு? சோனு. புரியுதுங்களா? மொத்தம் இதுல இருக்கிற 35 பேரு, 35 பேரு. அதுல இந்த பக்கம் 17 பேர் போயிடுறாங்க, இந்த பக்கம் 17 பேர் போயிடுறாங்க. அப்போ 17 என்ன ஆகுது? 34 பேர் போயிடுறாங்க. 34 பேர் போயிட்டு சென்டர்ல ஒரே ஒரு பர்சன், அதுதான் யாரு? சோனு. அப்ப இங்க பாருங்க, சென்டர்ல இவங்க யாருமே இல்லை. இவங்க 2 பேருக்குமே சென்டர்ல யார் தான் இருக்குது? சோனு தான் இருக்குது. அப்போ லெப்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இவன் எத்தனாவது பிளேஸ் இருப்பான்? ஆல்ரெடி 17 பேரு, அடுத்த பிளேஸே சோனு தான். அப்ப எத்தனாவது பிளேஸா இருப்பான்? 18th பிளேஸா இருப்பான். புரியுதுங்களா? 18th பிளேஸா இருப்பான். அப்ப ஆன்சர் என்ன வரும்? சின்னு வரும். ஓகேவா? சரி, இது வந்து நம்ம பேசிக்கா சால்வ் பண்ணுவோம். நம்ம எப்படி ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கைன்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல. இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கைனா என்ன ஃபார்முலா? மொத்த நபர்களின் எண்ணிக்கை மைனஸ் 2 நபர்களுடைய அவங்களுடைய பொசிஷனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? நீங்க பாருங்க, மொத்தம் எத்தனை பேரு? 35 பேர் மைனஸ். ஏன் அப்படி, ஏன் இடையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்றேன்னா, இங்க நல்லா ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்க. சோனுன்றவன் ராமுக்கும் ராகேஷுக்கும் இடையில் சரியாக இருக்கிறார். அப்ப இடையில் சரியாக இருக்கிறார்னா நம்ம இடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் சோனு வந்து எங்க வருவான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அவனுடைய பொசிஷன் கண்டுபிடிச்சிட்ட பிறகுதான் நம்ம இடது முனையில இருந்து நம்ம போட முடியும். கரெக்டுங்களா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, சோனுக்கும் ராமுக்கும் ராகேஷுக்கும் சோனு இடையில இருக்காங்க. அப்ப இடையில எத்தனை பேர் இருக்காங்க கண்டுபிடிக்கணும். இடையில எத்தனை பேர் கண்டுபிடித்து ஃபார்முலா என்ன சொன்னேன்? 35 மைனஸ் அவங்க 2 பேருடைய கூட்டுத்தொகை. ஒன்னு என்னது? 17. ராம் வந்து 17. அதே மாதிரி ராகேஷ் இடது முனையில இருந்து 17. அப்ப 17 பிளஸ் 17 என்ன வரும்? 34. அப்ப 35 மைனஸ் 34 என்ன வரப்போகுது? சென்டர்ல ஒரே ஒரு பர்சன் தான் இருப்பாங்க. அவன் என்ன சொல்லிக்கிறான்? சோனு கொடுத்துருக்கான். அப்ப சோனு தானே சென்டர்ல இருக்க போறாங்க. அப்ப ராமுக்கும் ராகேஷுக்கும் யாரு சென்டர்ல இருக்க போறாங்க? சோனு இருக்க போறாங்க. இப்போ ராகேஷ், அதாவது ராகேஷ் தானே லெப்ட், அவன் என்ன கேட்கறான்? இடது முனையில இருந்து கேட்கறான். அதே மாதிரி இடது முனையில இருந்து யாரோட பொசிஷன் வருது? ராகேஷோட பொசிஷன் வருது. அப்ப இடது முனையில இருந்து ராகேஷோட பொசிஷன் என்ன? 17வது. அதுக்கு அடுத்தே தானே சோனு உட்காந்துக்கிறான். அப்ப என்ன ஆன்சர் வரும்? 17 பிளஸ் 1 18 வரும். இதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது போடணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம் 18 அப்படின்னு. ஓகேவா? சரி, இங்க பாருங்க, 17 34 35 விட கம்மியா இருக்கு. அப்ப நார்மலா அப்படியே எடுத்து போயிட்டோம். அதே 35 விட அதிகமா வந்தா என்ன பண்ணிருக்கோம்? ஓவர்லாப்பிங் கண்டிஷன் தான் -2 பண்ணிருக்கோம். இந்த இடத்துல அது இல்லை, ஏன்னா இது ஓவர்லாப்பிங் இல்லை. ஓகேவா? சரி, புரியுதுங்களா? சோ அடுத்த கொஸ்டின். All 72 students of a class are standing in a row facing north. Shalab is standing at the extreme left end of the row. Only 8 students are standing between Shalab and Kimaya. Virali is 26th from the extreme end of the row. How many students are standing between Virali and Kimaya? ஓகேவா? சோ இதே மாதிரி பேசிக் மெத்தட் சொல்லிடுறேன், அப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன். ஒரு வகுப்பில் 72 மாணவர்கள் வடக்கு நோக்கி ஒரு வரிசையில் நிற்கிறார்கள். மொத்தம் 72 பேர். ஷலப் வரிசையின் தீவிர இடது முனையில் நிற்கிறார். மொத்தம் எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? 72 பேர் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப தீவிர இடது முனைனா இதானே, லெப்ட் ஹேண்ட். யார் நிக்கிறா? ஷலப். சோ அதுக்கப்புறம் பாருங்க, ஷலப் மற்றும் கிமையா இடையே 8 மாணவர்கள் மட்டுமே நிற்கிறார்கள். சோ ஷலபுக்கும் கிமையாக்கும் இடையே அவன் என்ன சொல்லிக்கிறான்? இடையே 8 பேர். சோ அப்ப இங்க சென்ட்ரல்ல 8 பேரு. இந்த 8 பேர் தாண்டி யாரு ஏறது? கிமையா. ஓகேவா? கிமையா. சோ அடுத்து பாருங்க, விராலி வரிசையின் தீவிர வலது முனையில இருந்து 26வது. அப்ப விராலி பாத்தீங்கன்னா
அந்த தீவிர வலது முனையில இருந்து எத்தனாவது பிளேஸ்? 26வது பிளேஸ். அதாவது ரைட் ஹேண்ட்ல இருந்து யாரு? விராலி. மொத்தம் எத்தனை பேர் சொல்லிட்டாங்க? 72 பேர். ஓகேங்களா? சரி, இப்ப என்ன கேக்குறான்? விராலி மற்றும் கிமையா இடையே எத்தனை மாணவர்கள் நிற்கிறார்கள் அப்படின்னு கேட்டுக்கிறான். விராலி மற்றும் கிமையா இடையே எத்தனை மாணவர்கள்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க ஷலாப் இங்க இருந்து 8 பேரா, அப்ப கிமையா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கா? 9th பிளேஸ்ல இருக்கா. கரெக்டா? 9th பிளேஸ்ல இருக்கு. கரெக்ட் தானே? சோ இடையே 8 பேர். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்க 9th பிளேஸ் கூட கிடையாது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இவ. கரெக்டா? இவ ஃபர்ஸ்ட் பிளேஸ். இங்க இடையில 8 பேர், அப்ப 1 8 9. கிமையா வந்து எத்தனாவது பிளேஸ் வருவா? 10வது பிளேஸ் வருவா. கரெக்ட் தானே? ஷலாப் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா, சென்டர்ல 8 பேரு, அப்ப 9 9 பிளஸ் 1 எத்தனை பேர்? கிமையா 10வது பிளேஸ்ல இருக்கா. இங்க விராலி வந்து 26 பேர். இடையில எத்தனை பேர் வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் 10 பேர் போயிடுவாங்க, இந்த பக்கம் 26 பேர் போயிடுவாங்க. அப்போ 72ல 36 பேர் போயிட்டா என்ன வரும்? 36 பேர் வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை 36 அப்படின்னு வரும். கரெக்ட் தானே? மொத்தம் 72 பேரு. இந்த பக்கம் லெப்ட் சைட்ல கெமியால இருந்து ஒரு 10 பேர் போயிடுவாங்க, அந்த பக்கம் விராலி 26 பேர் போயிடுவாங்க. அப்ப சென்ட்ரல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? 26 பிளஸ் 10 36 போச்சுன்னா 36 பேர். இது வந்து பேசிக் மெத்தட். நம்ம ஷார்ட்கட் சால்வ் பண்ணணும்னா என்ன சால்வ் பண்ணுவோம்? மொத்தம் மைனஸ் அவங்க 2 பேருடைய பொசிஷன், அதுதானே நம்ம பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் 72 போட்டாச்சு டோட்டல் நம்பருக்கு, மைனஸ் இவங்க பாருங்க ஷலப், அவன் என்ன கேக்குறான்? விராலி கிமையா மட்டும்தான் கேக்குறான். இங்க பாருங்க கிமையா அதாவது டைரக்டா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து பொசிஷன் கொடுக்கல, அந்த டைரக்டுக்கா பதில் இன்டைரக்டா கொடுத்துருக்கான். நல்லா பாருங்க என்ன கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஷலப் வந்து வரிசையோட தீவிர இடது முனையில இருக்கான், அப்ப அவன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கான். அப்புறம் ஷலப்புக்கு கிமையாவுக்கு இடையே 8 மாணவர்கள் சொல்லிட்டான், அப்போ 1 8 9 பேரு. கிமையா எத்தனாவது பிளேஸ் வருவா? 10th பிளேஸ் வருவா. அப்படியே கால்குலேட் பண்ணிக்கணும் மைண்ட்லயே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஷலப் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான், சென்டர்ல 8 பேரு, அப்போ 9 பேரு. அப்புறம் கிமையா வரா, அப்போ அடுத்து வரா, அப்போ 10வது பிளேஸ்ல இருப்பான். அதே மாதிரி விராலி ரைட் ஹேண்ட்ல இருந்து எத்தனாவது பிளேஸ்? 26. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டி டோட்டல மைனஸ் பண்ணா என்ன வரும்? 36 அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ஸ்டெப் போடவே கூடாது, இதெல்லாம் நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் 36 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ரேங்கிங் அவ்வளவு ஈஸி. ஓகேவா? சரி, சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்த மாடல் சொல்லல, இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இதுக்கும் ஷார்ட்கட் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். In a row of students sitting facing north, Chris is 19th from the left end, while Maya is 30th from the right end. When they both interchange their position, Chris becomes 36 from the left end. How many students are there in the row? வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் மாணவர்கள் வரிசையில் கிறிஸ் இடது முனையிலிருந்து 19வது இடத்துல. கிறிஸ் வந்து இடது முனையிலிருந்து 19th பிளேஸ். இங்க எங்க? இடது முனையிலிருந்து 19th பிளேஸ். யாரு? கிறிஸ். ஓகேவா? கிறிஸ் வந்து இடது முனையிலிருந்து எத்தனாவது பிளேஸ்? 19th பிளேஸ். இது லெஃப்ட் ஹேண்ட். அதே மாதிரி பாருங்க, மாயா வலது முனையிலிருந்து 30வது இடத்திலும். அப்போ மாயா வந்து ரைட் சைட்ல இருந்து 30th பிளேஸ். அப்ப ரைட் சைட்ல இருந்து 30வது இடம் மாயா. மொத்தம் எத்தனை பேர் சொல்லியிருக்கான்? இங்க மொத்தமா டோட்டலே கொடுக்கல, அவன் தான் கேட்கிறான் எத்தனை மாணவர்கள், மொத்த மாணவர்கள் தான் அவன் கேள்வியே கேட்கிறான். சோ அடுத்து என்ன சொல்லிக்கிறான்? அவர்கள் இருவரும் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ளும் போது, அவர்கள் இருவரும் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ளும் போது, அப்ப கிறிஸ் இங்க போயிடுவான், மாயா இங்க வந்துருவாங்களா? கிறிஸ் இங்க போயிடுவான், மாயா இங்க போயிடுவான். அப்ப மாயா இங்க வந்துருவா, கிறிஸ் இங்க போயிடுவான். அப்படி போகும்போது கிறிஸ் இடது முனையிலிருந்து 36வது இடமாக மாறுகிறார். கிறிஸ் இடது முனையிலிருந்து 36வது இடமாக மாறுகிறார். அப்போ லெப்ட் சைட்ல இருந்து இங்க எத்தனாவது பிளேஸ்? 36 பிளேஸ் மாறுறாங்க. அப்போ எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்க. இப்போ அவன் கொஸ்டின்ஸ்லயே சொல்லிட்டான். இப்போ இதை பார்க்கும்போது நம்ம டயக்ராம்லாம் வரைஞ்ச போது பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஒரு பர்சன் போத் எண்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்? T = L + R - 1 அப்படின்னு பார்த்தோமா? நீங்க கிறிஸ் பாருங்க, லெப்ட்ல இருந்து பார்க்கும்போது 36வது இடமா? கிறிஸ் யாரோட பிளேஸ் வந்திருக்கான்? மாயாவோட பிளேஸ். மாயா ரைட்ல இருந்து எத்தனாவது பிளேஸ்? 30. அப்ப அதே தானே கிறிஸ் இருப்பான். அப்ப கிறிஸ் லெப்ட்ல இருந்து பார்க்கும்போது 36, ரைட்ல இருந்து பார்க்கும்போது 30. அப்ப 2 பொசிஷன் ஒரு பர்சனே வந்துருச்சான். அப்ப டோட்டல் வேணும்னா என்ன பண்ணலாம்? 36 லெஃப்ட் பிளஸ் ரைட்ல எத்தனாவது பொசிஷன்ல இருக்கா? மாயாவோட பிளஸ் 30 -1. அப்போ 66 - 1 என்ன வரப்போகுது? 65. அப்போ மொத்தம் அந்த வகுப்புல எத்தனை பேர் இருப்பாங்க? 65. இது வந்து நம்ம பெருசா போறது, ஒரு பேசிக்கா போறது. நம்ம ஷார்ட்கட் எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ்லயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகேவா?
சரி, இதை காப்பி பண்ணிக்க, நான் அப்படியே கொஸ்டின்ல சொல்றேன். இப்ப பாருங்க, வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் மாணவர்கள் வரிசையில் கிறிஸ் இடது முனையில இருந்து 19வது இடம் சொல்லிட்டான். அப்ப அப்படியே மைண்ட்ல கிறிஸ் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துட்டா 19 பிளேஸ், மாயா வந்து ரைட் சைடு கொடுத்துட்டா 30வது பிளேஸ். அவர்கள் இருவரும் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டார். அப்ப இருவரும் பொசிஷனை மாத்திக்கினா கிறிஸ் வந்து மாயாவுக்கு போறான், மாயா வந்து கிறிஸுக்கு போறான். ஓகேவா? அதே மாதிரி கிறிஸ் இடது முனையில இருந்து எத்தனை பிளேஸ்? 36ன்னு சொல்லிட்டான். அப்போ மாயா வலது முனையில இருந்து 30வது பிளேஸ்ன்னு சொல்லிட்டானா, அந்த இடத்துக்கு தானே கிறிஸ் போறான். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனுடைய செகண்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பர்சனுடைய செகண்ட் பொசிஷன் டோட்டல் வேணும்னா ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? கிறிஷா. அவனுடைய செகண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்களா லெஃப்ட்ல இருந்து. அப்ப இங்க இடது முனைன்னு வந்துருச்சா லெஃப்ட்ல இருந்து. அப்ப என்னது 36 பிளஸ் கிறிஷ் யாருடைய பொசிஷன் போறான்? மாயாவோட பொசிஷன். இங்க என்ன கொடுத்துருக்கான்? வலது முனை அப்படின்னு கொடுத்துருக்கானா. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சனுடைய செகண்ட் பொசிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது செகண்ட் பொசிஷன் 36 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி செகண்ட் பர்சனுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் 30 வலது முனைன்னு கொடுத்துருக்கான். இப்போ கிறிஷ் வந்து இடது முனையில இருந்து 36, அதே கிறிஷ் யாராண்டு போறான்? மாயாண்டு வலது முனையில இருந்து 30. அப்போ 36 30 -1. அப்ப என்ன வரும்? 66 -1 65. இங்கே நீங்க அசியூம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் பார்க்கும்போதே கிறிஷ் வந்து மாயாவோட பிளேஸுக்கு போனா மாயா வந்து வலது முனையில இருந்து 30. அப்ப கிறிஷும் வலது முனையில இருந்து 30வது பிளேஸ் தான் இருப்பான். அப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? கிறிஷ் இடது முனையில இருந்து 36, அப்ப வலது முனையில இருந்து 30, இடது முனையில இருந்து 36. அப்ப டோட்டல் வேணும்னா ரெண்டுத்தையும் கூட்டி -1 பண்ணோம். அப்ப 66 -1 65. அப்ப டோட்டல் 65. இதெல்லாம் அப்படியே வேகமா கால்குலேட். ஓகேவா? இப்போ ரேங்கிங்ல அவ்வளவுதாங்க. இதை பேஸ் பண்ணி மாத்தி கேட்பான். ரேங்கிங்ல இதை பேஸ் பண்ணி மாத்தி கேட்பான். இது வரைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேவா? சரி, செகண்ட் டைப் பாருங்க. இது ரொம்ப ஈஸி. செகண்ட் டைப்ல இந்த கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் அது தெரிஞ்சிச்சுன்னா போதும். கிரேட்டர் தென் லெஸ் தென் தெரிஞ்சிச்சுன்னா போதும். இப்படி கிரேட்டர் தென்னா என்ன? இப்ப கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டோம்னா இப்ப ஏ கிரேட்டர் தென் பி. இப்போ ஏ கிரேட்டர் தென் பினா பியை விட ஏ பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த வாய், அதாவது இப்படி எது கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கும். இப்ப பி வந்து ஏவை பார்த்தா இவ்வளவு பெருசா நீ அப்படின்னு இந்த வாயை திறந்த மாதிரி இருக்குல்ல, இந்த வாய் எந்த பக்கம் திறந்த மாதிரி இருக்கோ அதுதான் பெருசுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பி லெஸ் தென் ஏ அப்படின்னு போடலாமா? இப்போ ஏ கிரேட்டர் தென் பி போட்டாலும் அதே லாஜிக் தான், பி லெஸ் தென் ஏ போட்டாலும் அதே லாஜிக் தான். ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த சம் சால்வ் பண்ணும்போது ஒன்னு கிரேட்டர் தென் போடணும், அப்படி இல்லைன்னா ஒன்னு லெஸ் தென், எதுனா ஒரு சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதனால அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சிம்பிளுக்கா மாத்திக்கணும். இப்ப ஏ கிரேட்டர் தென் பி கொடுத்தாலும் அதே கான்செப்ட் தான், பி லெஸ் தென் ஏ கொடுத்தாலும் அதே கான்செப்ட் தான். ஒன்னு ஏ கிரேட்டர் தென் பி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம்? அதை இந்த மாதிரி எழுதலாம். சப்போஸ் நம்ம கிரேட்டர் தென்ல மாத்த போறோம் அப்படின்னா பி லெஸ் தென் ஏன்னு கொடுத்தா, அதாவது பியை விட ஏ பெரியது அப்படின்னு கொடுத்தா இப்படி எழுதலாம். பியை விட ஏ பெரியது அப்படின்னா இப்படி எழுதலாம். ஸோ அதாவது எப்படி ஒன்னா எழுதலாம் அந்த கான்செப்ட். ஓகேவா? கிரேட்டர் தென் லெஸ் தென் நம்ம எப்படி ஒன்னா எழுதலாம் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம சம் பார்க்கும்போது இன்னும் தெளிவா புரியும். அதே மாதிரி ஒரே ஒரு சிம்பிளா பார்த்து, among 7 friends A, B, C, D, E, F and G, G is elder than A and C, C is elder than D, F is elder than one friend only, A is third elder, E is the youngest, G is younger than B, who is the eldest அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 7 நண்பர்கள் உள்ளனர். G என்பவர் A மற்றும் C ஐ விட மூத்தவர். G என்பவர் என்ன சொல்லிட்டான்? G என்பவர் A மற்றும் C ஐ விட என்ன சொல்லிட்டான்? G என்பவர் A மற்றும் C ஐ விட மூத்தவர். மூத்தவர்னா பெரியவங்களா? அப்ப பெரியவங்களா இருந்தா சிம்பிள் எப்படி பண்ணுவோம்? இந்த மாதிரி பண்ணுவோம். சோ அடுத்து பாருங்க, C என்பவர் D ஐ விட மூத்தவர். C என்பவர் என்ன சொல்லிட்டான்? C என்பவர் D ஐ விட மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி போடலாமா? C என்பவர் D ஐ விட மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க, F என்பவர் ஒரு நண்பரை விட மட்டுமே மூத்தவர். F என்பவர் ஒரு நண்பரை விட மட்டுமே மூத்தவர். இது எப்படி போடலாம்? மொத்தம் எத்தனை பேர் சொல்லிட்டான்? 7 நண்பர்கள் சொல்லிட்டான். அப்ப 7 பேர்னா எப்படி போடலாம்? 1 2 3 4 5 6. இப்ப நீங்க இந்த மாதிரி 6 சிம்பிள் போட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறது? 7 பேர். 1 2 3 4 5 6 7. கரெக்டுங்களா? இப்ப ஒரே ஒருத்தரை விட மூத்தவர் அப்படின்னா இங்கேயா போடுவீங்க? இங்க போட்டா எல்லாரும் விட மூத்தவர் வரும். அப்ப ஒரே ஒரு நபரை விட மூத்தவர்னா இவரை விட மட்டும்தான் மூத்தவரா இருப்பாங்க. அப்ப யார் அது? எஃப். அப்ப இங்க எஃப் இங்க போடலாமா? எஃப் இங்க போட்டாதான் ஒரே நபரை விட மூத்தவர் அப்படின்னு. சோ அடுத்து பாருங்க, ஏ என்பவர் 3வது மூத்தவர். அப்ப ஃபர்ஸ்ட் மூத்தவர் யாரு? இவரு. 2வது மூத்தவர் யாரு? இவரு. 3வது மூத்தவர் இவரு. அப்போ இங்க யாரு வருவான்? ஏ. கரெக்டா? சோ ஓகே. அடுத்து பாருங்க, ஜி என்பவர் பி ஐ விட இளையவர். ஜி என்பவர் பி ஐ விட இளையவர். அப்ப எங்க பண்ணலாம்?
இங்க ஜியை விட பி இளையவர்னா இப்படி போடலாமா? சாரி, ஜி என்பவர் பிஐ விட இளையவர்னா இப்படி போடலாமா? அப்படி அதுக்கு மீனிங் என்ன? ஜியை விட பி பெருசுன்னு கரெக்டா? ஜி என்பவர் பிஐ விட இளையவர்னா நம்ம ஆக்சுவலா ரூல் எப்படி போடுவோம்? ஜி லெஸ் தென் பி அப்படின்னு போடுவோம். கரெக்ட் தானே? ஜி என்பவர் பிஐ விட இளையவர் அப்படின்னு போட்டா ஜி லெஸ் தென் பி அப்படின்னு போடுவோம். சோ அது எப்படி போடலாம்? இந்த மாதிரி பி கிரேட்டர் தென் ஜின்னு போட்டாலும் அதே லாஜிக் தானே, ஏன்னா ஒரே சிம்பிள் வரதுக்காக அப்படி போட்டேன். ஓகேவா? இப்ப பாருங்க, ஏவை விட ஜி பெருசுன்னு சொல்லியாச்சு, ஜிவை விட பி பெருசுன்னு சொல்லியாச்சு. அப்ப 2 பிளேஸ் இருக்கா? அப்ப இங்க ஜி வரும், இங்க பி வரும். அடுத்து பாருங்க, சி டி, டியை விட சி பெருசுன்னு சொல்லியாச்சு. கரெக்டா? டியை விட சி பெருசுன்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க சி வரும், இங்க டி. அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான்? எனில் மூத்தவர் யார் அப்படின்னு கேட்கறான். அப்ப எனில் மூத்தவர் யாருன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி. இதே மாடல் தான் வரும். சோ நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, பேசிக்கா சொல்லியிருக்கேன், ஒரு 6-7 சம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சம்ம நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்க. தொடரி நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து ரேங்கிங் டாபிக் தான் வரும். அதுல ஒரு 30 கொஸ்டின் வரும். நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆயிடும். ஓகேவா? தேங்க்யூ.